भक्तानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्रीरुद्र प्रश्नः முதல் அணுவாகம்। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः यात इषु शिवतमा शिवं बभूवते धनुः शिवाशरव्याय तव तयानो रुद्रमृडय याते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिचाकशीः यामि शृङ्गिरिशन्तहस्तेऽपि पश्यस्तवे शिवां गिरित्रतां कुरु माहि गुंषे पुरुषं जगत् शिवेन वचसा त्वा गिरिशा च वतामसि यथा न सर्वमि जगत यक्ष्मकुं सुमना असत् अद्य वोचतति भक्ता प्रथमो दैव्योऽभिषक् अके गुष्य सर्वा जम्पयन् सर्वा आचयादुधान्यक असौ यस्ताम्रो अरुण उत बभ्रुसु मङ्गलक ये चेमाहुं रुद्रा अभितो दिक्षु श्रीसाहस्रशो वैशाखुं केडगीमहे असौ यो वसर्पति नीलग्रीवो विलोकितः उतैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यक उतैनं विश्वा भूतानि सदृष्टो मृडयातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीदुषे अतो य अस्य सत्त्वानो हन्तेभ्यो करन्नमः प्रमुञ्च धन्वनस्वमुपयो रात्रिर्योज्य याचते हस्त इषभ परदा भगवो वप। இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய மந்திரம் அவதத்ய தனுஷ்வகும் சகஸ்ராக்ஷதேஷு தே நிஷீர்ய சல்யானமுகா சிவோன சுமனா பவ. 11வது மந்திரம். முதல் அணுவாகத்துல 11வது மந்திரம். இந்த மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னால நம்மளுடைய கலாச்சாரத்துல இப்ப நம்ம பார்த்துட்டே வந்திருக்கலாம். நமஸ்காரம் டு த ஆயுதங்கள், இறைவன் கையில வச்சிருக்கிற ஆயுதங்களுக்கு நாம நமஸ்காரம் பண்றோம். இறைவனுடைய அங்கங்களுக்கு நாம நமஸ்காரம் பண்றோம். அப்படிங்கிறது 2 விதத்துல. ஆயுதங்கள், அதை ஏந்திருக்கிற உடலில் இருக்கிற சக்தியை நாம் வழிபடுகிறோம். ஆயுதத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு. ஆனா அது தனியா ஒரு ஆயுதம் கிடக்கும்போது அதனால அந்த சக்தியை வெளிப்படுத்த முடியாது. அதை வலிமை படைத்த கைகளுடைய கை இருக்கும்போது அந்த வில்லு அம்பு எல்லாம் எப்ப வேலை அது சக்தியை காமிக்கும். அத ஏந்திருக்கிற தோல் பாகுபியாம் சொல்லுவோம், கை, அது சக்தி படைத்ததா இருந்தா தான் அந்த வில்லினுடைய சக்தி வெளிப்படும். எவ்வளவு பெரிய வில்லா இருந்தாலும் வில்லோட தெரியாதவங்க, அந்த சக்தி இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு பலனும் கிடையாது. அப்ப அந்த சக்தியை பெற்ற தோள்பட்டை கைகள், அதுகிட்ட அந்த வில்லு அம்பு வரும்போதுதான் அதனுடைய சக்தி முழுமையாக வெளிப்படும். வெளிப்படுவது சக்தி. அப்ப ஆயுதனுடைய சக்தியை நம்ம வழிபடுகிறோம். அதை ஏந்தி இருக்கிற தேவதையுடைய சக்தி, கைகளில் இருக்கிற உடல் வலிமை அங்கங்களையும் நாம் வழிபடுகிறோம். 2க்காக. 1 என்னை பாதுகாப்பதற்காக, இன்னொன்னு எனிமி, அதாவது ப்ரொடெக்ஷன், அதாவது என்ன சொல்றது, ப்ரொடெக்ஷன், பாதுகாத்து கொள்ளுதல், எனிமிகளிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப எனிமிகள் போது
வெளியிலிருந்து வர எனிமிகளை அழிப்பவரானா கேட்டா அப்படி கிடையாது. ஷட் ரிபுகு அதுதான் எனிமிகளே. என் மனதில் இருக்கிற 6 எனிமிகள். ராகம், துவேஷம், மதம், மாத்சரியம், காமம், குரோதம். அது நெறைய இருக்கு. மெயினா அந்த 6 சொல்லுவோம். இதை அந்த சக்தி கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். வெறும் அந்த வில்லு, அம்புங்கிறத வச்சுக்கிட்டு நம்மனால அழிக்க முடியாது. இறைவனுடைய சக்தி, தேவதைகளுடைய அனுக்கிரகத்தினால் தான் நம்மள்ட்ட இருக்கிற எனிமிகளை நாம் அழிக்க முடியும். அடுத்தது பாதுகாப்பு. 2 அழிப்பதற்காகவும் அந்த வில்லு, அம்பு, சூலாயுதம் எத வேணா எடுத்துக்கங்க. வேல் வேல் முருகர் கையில இருக்கிற வேலுக்கு இதே அர்த்தம் தான். அப்போ பாதுகாக்கிறது ஃப்ரம் எனிமீஸ்ங்கும்போது வெளியில இருக்கிற எனிமீஸ் அல்ல, மனதில் இருக்கிற எனிமீஸ். 6 ரிபு அழிப்பது பிளஸ் நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னா, நல்வெளியில் என் மனதை செலுத்தும். அதுதானே பாதுகாப்பு. சோ அழித்தல், பாதுகாத்தல். என் மனதை என் மனதில் இருக்கிறத எத அழிக்கணும்? அதெல்லாம் அழிக்கணும். பாதுகாத்தல் என்பது என்னை என் மன எந்த வழியில் செல்லணுமோ அந்த வழியில் என் மனதை செலுத்துதல். இதுதான் இறைவன் கொடுக்கிற அந்த ஆயுதங்களுடைய வழிபாடு. சோ 2 1 ப அழித்தல்ங்கும்போது என்ன அழிக்கிறதல்ல. என்னுடைய மனதில் இருக்கிற எனிமிகளை அழித்தல், என்னை பாதுகாத்தல்ங்கிறது என்னை நல்வழியில் தவம் செய்து என் நற்குணங்களை வளர்த்திக் கொள்ளுதல், தீய குணங்களிலிருந்து என்னை விடுபடுதல். இதுதான் ஆயுதத்தையும் வழிபடுறோம். அதனுடைய ஆயுதத்தை நம்ம பார்க்கிறோம். வேல வச்சு தனியா நம்ம வழிபாடு பண்றோம். சூலாயுதத்த வச்சு வழிபாடு பண்றோம். வில்லம்ப வச்சு வழிபாடு பண்றோம். திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். இதுதான் அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டூயிங் பிரேயர் நமஸ்காரம் டு ஆயுதம் அதை ஏந்தி இருக்கிற ஏன்னா ஆல் பிசிக்கல் ஃபங்ஷன்ஸும் சரி ஆல் பிசிக்கல் அல்லது பிசியலாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் ஆல் எமோஷனல் எல்லாமே என்னது அதாவது 2 விதமான செயல்பாடுகள் நம்ம உடல் நடைபெறுங்க. ஒண்ணு வாலண்டரி, இன்னொன்னு இன்வாலண்டரி. வாலண்டரினா நான் நினைச்சு இந்த பென்சில் இப்படி தூக்கணும்னா தூக்கி இங்க வைக்கிறதுங்கிறது வாலண்டரி ஆக்ஷன். இன்வாலண்டரி ஆக்ஷன் உள்ள கோடிக்கணக்கில் நடந்துட்டு இருக்குது. 1, 2 இல்ல. பம்பிங் ஆஃப் ஹார்ட் இன்வாலண்டரி. உங்களுடைய கட்டுக்குள் இல்லாமல் உங்களுடைய ஆணையை எதிர்பாராமல் நீங்க நின்னுன்னு சொன்னா நிக்கிறக்கோ, நீங்க ஓடுன்னு சொன்னா ஓடுறக்கோ ஹார்ட் கிடையாது. அது மட்டும் இஷ்டத்துக்கு அதை இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். எத்தனை இருக்குது? எத்தனை கோடிக்கணக்கில் இருக்குது நமக்குள்ள. சோ அப்போ லங்ஸ் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், நம்மளோட ரத்த ஓட்டம் ஆகட்டும், மூளை ஆகட்டும், காதுகள் ஆகட்டும், கண்கள் ஆகட்டும், எல்லாத்துலயும் என்ன இருக்குது? பிசியலாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் மனதுல சைக்கலாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ். அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் என்னோட கண்ட்ரோல் இல்லாம நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேக்டரி ஓடுது அப்படின்னா, கண்டிப்பா அங்க ஒரு கான்ஷியஸ் பீயிங் ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேக்டரி ஓடும். அப்படியே ஃபேக்டரி எந்த மனிதனும் உள்ள எந்த ஒரு கான்ஷியஸ் பீயிங் இல்லாம அந்த ஃபேக்டரி தனியா ஓடிடுமாங்க? எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் இருந்தாலும், சுவிட்ச் போடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா தான் அங்க வேலை ஓடும். ஒரு கான்ஷியஸ் பீயிங் அங்க இருக்கணும். அப்போ இந்த உடம்புக்குள்ள எல்லாமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே. ஆனா அது என்னோட கண்ட்ரோல் இல்லையே. அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல அது ஓடிட்டு இருக்குது. திஸ் இஸ் a ஃபேக்டரி. அது முதல்ல புரியுது. அது யாரு? பிரிசைடிங் டெய்டீஸ். அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதைகள். பிரஜனனே பிரம்மா திஷ்டது. ஒரு அங்கத்திலையும் நம்ம ருத்ர சொல்லும்போது அதான் சொல்லுவோம். ஒரு அங்கத்திலும் யார் இருக்கா? ஒரு தேவதைகள் டேக் கேர் ஆஃப் தட் ஃபங்ஷன். ஏன்னா என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்ப அது இயங்கிட்டு இருக்குதுன்னு தெரியுது. அப்ப இயக்கறக்கு ஏதோ ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும்னு தெரியுது. இந்த அறிவு இருந்தா தானே அப்புறம் நமக்கு இந்த அறிவோட இல்லைன்னா எப்படி நம்ம வேதாந்த புரிஞ்சுக்கிறது? என்னோட கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஓடுறக்கு கண்டிப்பா ஒரு கான்ஷியஸ் பீயிங் இருந்தா தான் அது ஓடும்னு தெரியுது. அப்ப நான் பண்ணலிங் போது அப்ப யார் அங்க வர்றா? தேவதைகள். அந்த தேவதைகளோட கண்ட்ரோல்ல தான் என்ன ஆயிட்டு இருக்குது? அதான் சொன்னேன் பிரஜனனே பிரம்மா திஷ்டது வாயோ ஒரு அங்கத்திலயும் ஒரு பிரசீடிங் தேவதா இஸ் தேர். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் நாம? கிராட்டிட்யூட் நன்றி. நீங்க சொல்லினாலும் சொல்லினாலும் உங்க பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருக்கிறதுனால அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க.
நீ ஏன் நம்ம ஹார்ட் பார்த்துட்டு இருக்கிற தேவதை, இல்ல கண்ண பார்த்துட்டு இருக்கிற சூரிய தேவதை, நீ நன்றியே சொல்லல அப்படின்னு கண்ணு வேலை செய்யாம இருக்குதா என்ன? நீங்க நன்றி சொன்னாலும் சரி, உங்களுடைய நன்றி எதிர்பார்த்து அது வேலை செய்யல. பின்ன எப்படிங்க? உங்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம், உன்னுடைய கண் இத்தன நாளைக்கு நல்லா வேலை செய்யணும். நீ உயிரோட இருக்க வரைக்கும் இத்தன நாளைக்கு இந்த கண்ண பாதுகாத்து வைன்னு ஈஸ்வரனுடைய ஆர்டர். இந்த தேவதை, சூரிய தேவதை நம் கண்ணை பார்த்துக்கொண்டு ஃபங்ஷனல கரெக்ட்டா நிறைவேற்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இருந்தா மட்டும் தான், நம்ம உடலை ஒரு பொக்கிஷமா நம்மளால பார்க்க முடியும். எல்லா தேவதைகளும் ஒரு கோமாதாவ ஏன் வழிபடுறோம்? எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு தேவதைகள் இருக்கிறாங்க. அப்படின்னு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, படம் போட்டு இங்க லட்சுமி மின்னால, முன்னால திருமால், பெருமாள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாரி தான் நம்ம உடலுமே. ஒரு ஒரு தேவதைகளும் அங்கங்க உட்கார்ந்திருக்காங்க. அவங்கவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த உடல்ங்கிறது எப்படி பாதுகாக்கப்படணும்? பொக்கிஷம். அப்ப அந்த பொக்கிஷமாக அவங்களுக்கு நான் நன்றி எப்படி செலுத்துறது? ஜஸ்ட் ருத்ர சான் பண்ணா போதுமா? ஒரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா, அனுகிரகம் எப்படி? நமக்கு கஷ்டத்த குடுத்து பாப்ப க்ஷயம் பண்ண வரக்கூடியதா சனி பகவான். ருத்ரனும் அதே மாரி தான். நம்மளுடைய பாப்பத்த துக்கத்த குடுத்து கழிக்கக்கூடிய பாப்ப க்ஷயம் பண்ணக்கூடியவங்க தான் ருத்ரனும் சரி, சனி பகவானும் சரி. அதே பாருங்க புதன், குரு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அனுகிரகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ யாராக இருந்தாலும், நம்ம எப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துவதன் மூலியமாக நம்மளுடைய கிராட்டிட்யூட வெளிப்படுத்த முடியுமானா, அது மட்டும் அல்ல. அவங்க உள்ள இருக்காங்க. தினம் நான் ருத்ர சொல்றேன். அவ அங்கங்க திஷ்டது எல்லா சொல்லிட்டா வேலை முடிஞ்சுதா? அ வ கிராட்டிட்யூட் பண்ணியாச்சா? நன்றி தெரிவிச்சாச்சா? கிடையவே கிடையாது. அந்த தேவதைகள் கஷ்டப்படுற மாரி எந்த விஷயத்தையும் உடலுக்கு கொடுக்காமல் இருக்கும்போது தான் உண்மையான விசுவாசம் டு தட் தேவதா. கண்ணு தேவதை கஷ்டப்படுதா? ராத்திரி உட்கார்ந்துட்டு இப்படி செல்போன பார்க்கக்கூடாது. காது கஷ்டப்படுதா? உள்ள சொருகிக்கிட்டு க அ க அ வச்சீங்கன்னா, அது கண்டிப்பா கஷ்டப்படுமா படாதா அந்த தேவதை? கஷ்டப்படும். ஒரு சென்ட் அடிச்சு பாரு பக்கத்துல இருக்கிறவங்க. அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் வயித்துல இருக்கிறதெல்லாம் வெளில வர மாரி இருக்குது. அப்போ அது மூக்கு என்ன பண்ணுது? அந்த அளவுக்கு கஷ்டப்படுது. சோ, இந்த மாரி உடலுக்கு இப்போ அந்த உடலுக்கு 6 மணி நேரம் இ இ இ சீக்கிரமா படுத்து, சீக்கிரமா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்க காமிக்கிற கிராட்டிட்யூட் டுவர்ட்ஸ் யுவர் பாடி. 6 மணிக்கு சாப்பிட்டு, 8 மணிக்கு அத டைஜஸ்ட் பண்ணிட்டு, ஒரு 3/4 டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் படுத்தா, உடம்பு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா இருக்கும். அது உள்ள இருக்கிற தேவதைகளுக்கு கஷ்டம் இல்லைன்னா, சாப்பிட்றணும் 6 மணிக்கு. 1008 ரீசன வச்சுக்கிட்டு 10 மணிக்கு, 11 மணிக்கு சாப்பிட்டா, அந்த தேவதைகளுக்கு நாம கஷ்டம் குடுக்குறோம். இது எல்லாம் பண்ணிட்டு ஜோசியக்காரன் முன்ன போய் கட்டத்த பார்த்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணிற வேண்டியது. ஜோசியக்கார்ட்ட போய் என்னவாக்க வேண்டியது? கட்டம். இதுல இப்படி, அதுல இப்படி. என்னைக்காவது இந்த கட்டத்த சொல்லிக் குடுக்குற ஜோசியக்காரராவது, நீங்க கட்டத்த பார்க்கிற ஜோசியக்காரராவது, நீங்க ஒரு பட்டத்த பார்க்கிறவங்களாவது, அந்த தேவதைக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது எந்த ஜோசியக்காரனாவது நீங்க புதனுக்கு கோயிலுக்கு போய் விளக்கேத்துன்னு சொன்னாரே தவிர, இந்த தேவதை உடலில் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நன்றி செலுத்துங்க. அதுதான் பரிகாரம். இப்போ இது தெரிஞ்சு நம்ம சாண்ட் பண்றோம். ஒரு இடத்துல தேவதை வழுத்துறோம். அப்படிங்கிறது அந்த தேவதைகளுக்கு மகிழ்ச்சி. நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் அவங்க இன்னும் உங்களுடைய ஆர்கன நல்ல சந்தோஷமா, நீங்க எவ்வளவு பாதுகாக்கிறீங்களோ, அதுக்கு மேல உங்கள பாதுகாத்து குடுப்பாங்க. நீங்க கண்டதையும் போட்டு ஜீரணம் பண்ணு வயித்துல இருக்கிற தேவதை யாரு? விஷ்ணு வைஸ்வானராக இருந்து, நீ போடுறதையெல்லாம் உள்ள டைஜஸ்ட் பண்றது யாருங்கிறாரு? விஷ்ணு என்ன சொல்றாரு? வைஸ்வானராக இருந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு கஷ்டத்த குடுக்கலாமா? சிப்ஸு, ஆயில பொரிச்சதா போட்டு நப்ப வேண்டியது. லெக் பீஸு அதையா போட்டு நப்ப வேண்டியது. அப்ப அந்த விஷ்ணு யாரு டைஜஸ்ட் பண்றா? நீங்க போடுற லெக் பீஸ. யோசனை பண்ணி பாருங்க. வைஸ்வானரகா பூத்வா பகவத்கீதையில அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லீங்க. வைஸ்வானராக நான் இருந்து நீ ஓட்டதெல்லாம் சமைக்கிறேன் நானாங்க அப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. வைஸ்வானரகான இருந்து நீ ஓடுறதையெல்லாம் நான் தாண்டா அது படிச்ச அன்னைக்கு வந்தது பாருங்க. அப்ப அவர் என்ன எப்படி சாப்பிடணும்னு சொல்றாரு? அப்படி சாப்பிடணும். அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டியா? 4 இட்லி வயித்துல 2 இட்லி போடு. 1 இட்லி 1 இட்லி குறைச்சு தண்ணி ஊத்து. இன்னொரு இட்லிக்கு என்ன வேணும் கேப் விட்டுரு. அப்பதான் என்னால ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னார்ல. அத ஃபாலோ பண்ணுனா விஷ்ணு ஹேப்பி ஆவாரா? கொண்டி துளசி மாலையா போட்டு, மாலையா போட்டு
ஏகாதசி விரதமா இருக்கிறதுல விஷ்ணு சந்தோஷம் அடைவார். இந்த கான்ஷியஸ் இருந்தா ஏன்னா இப்பதான் உடலை நம்ம பாதுகாக்கணுங்கிற வெறும் பிரேயர் பண்ணுனா போதும். ஏன்னா ஒரு படிக்க படிக்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இதெல்லாம் பண்ணிட்டா போதும். கண்டிப்பா சேன் பண்றது மட்டும் அங்கங்க இருக்கிற தேவதைகளுக்கு நன்றி, நன்றின்னு சொல்றது மட்டும் போதாது. ஒரு ஆர்கன்ல இருக்கிற தேவதைகளுக்கு நன்றி சொல்றதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டம் குடுக்காமல். மத்ததெல்லாம் என்னது? வாய் நெறைய பேசுவாங்க நெறைய பேரு. ஆனா உட்கார்ந்து நமக்கு கஷ்டம் குடுக்குறவங்க இருக்காங்களா இல்லையா? வாயில தேனே பொன்னேன்னு பேசுவாங்க. ஆனா வச்சு நம்மளுக்கு கஷ்டம் குடுப்பாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள தப்புங்கிறீங்களா? எல்லாம் நைஸா பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு அழகா கஷ்டம் குடுத்துட்டு வேலைய வாங்கிட்டு போயர்றாங்க. நமக்கு பாரு இதெல்லாம் கஷ்டம் அதாவது நைஸா வேல வாங்குறவங்கள நம்ம என்ன சொல்றோம்? அதையே தான் நீங்க உங்களுக்கு உடம்புக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அது அவங்களாவது மனுஷனுக்கு பண்றாங்க. நீங்க யாருக்கு பண்றீங்க? தேவதைகளுக்கு பண்றோம் நாம அந்த துரோகத்தை. சி எவ்வளோ ஒரு அறியாமையினோட உச்சத்துல உட்கார்ந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ உடம்ப எப்படி பாதுகாக்கணும்னு பகவத்கீதையில எத்தனையோ சொல்லியிருக்காரு. எத எத சாப்பிடணும். சத்தோ குண பிரதானமா சாப்பிடு நான் உள்ள சந்தோஷமா இருப்பேங்கிறாரு. சத்தோ குண உணவு மட்டும் தான் எடுத்துக்கிறோமா? ரஜோ குணத்த தவிர்த்துரு. தமோ குண உணவ கிட்டயே கொண்டாந்துராத. ரஜோ குணத்த குறைச்சுக்கோ. தமோ குணத்த உணவே கொண்டாந்துராத. சொல்றாரா இல்லையா? கேட்டமா? அப்புறம் என்ன மத்தவங்க நம்மட்ட எப்படி வேலை வாங்குறாங்கன்னு நினைக்கணும். நாம அந்த தேவதைகிட்ட எப்படி வேலை வாங்கிட்டு இருக்கிறோம்? இந்த கான்செப்ட் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? ருத்ரம் படிக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே என்ன வருது? அ வ வ கையில் அம்பு. ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன். அந்த ஆயுதங்கிறது எதற்காக? ருத்ரனுக்கு நன்றி சொல்வது என்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன படிக்கணும்? ருத்ரம் படிச்சா அதுல பிரயோசனம். சோ திட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். கமிங் டு த ஏன்னா பெர்சனல் 2 ஆர்டர் இருக்குங்க. நியதின்னு சொல்லுவோம். பெர்சனல் ஆர்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆ சூப்பர் பெர்சனல் ஆர்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பெர்சனல்னா உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்டர்ஸ். லிவர் எப்படி பங்கணும், ஃபங்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து பெர்சனல் ஆர்டர். அதை படைத்தவனும் அவர்தான். அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அவர்தான். அத படைச்சவரும் அவர்தான். அதுக்குண்டான சக்திய குடுக்குறவர் அவரு. இது பெர்சனல் ஆர்டர். இன்னொன்னு இருக்கு. சூப்ரா பெர்சனல். சூப்பர் பெர்சனல்னா என்னது? வெளியில இருக்கிற மழை வர்றது. அதுவும் என்னது? இப்ப எப்படி நீங்க இத பார்க்கிறீங்களோ, உலகத்திலயும் அந்த மாரி மழை பெய்தல், சூரியன் உதித்தல், சூரியன் மறையறது, காற்று வீசுது, வெய்ய காலம் போறது, பனிக்காலம் வர்றது, சீசன்ஸ், அந்த எர்த் தன்னைத்தானே சுத்திக்கிறது, அது சன்ன ஒரு தடவ சுத்தி வர்றது, இதெல்லாம் என்னது? சூப்பரா பெர்சனல் ஆர்டர். சோ எல்லாமே டேக்கன் கேர் ஆஃப் பை தேவதா. ஏன்னா என் உடம்புல மட்டும் தான் தேவதை இருக்கா என்ன? சோ வெளியிலயும் சூப்பர் பர்சனலா உட்கார்ந்துகிட்டு வெளியில இருக்கிற ஆர்டர்ஸையும் பாதுகாக்கிறது அந்த தேவதைகள். அப்ப அந்த அந்த தேவதைகளா நம்ம பார்க்கிறம்போது, அத நாம பா பாதுகாக்காட்டியும் பரவால்ல. என்ன பண்ணக்கூடாது? பொல்யூஷன் பண்ணக்கூடாது. அந்த தேவதைகள் அங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு நீங்க வந்து பாலிதீன் பேப்பர் எடுத்து நீங்க எர்த் மேல போடுறீங்க, யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எர்த் மேல பாலிதீன் கவர் மூடிருச்சு அப்படின்னா, அடியில என்ன ஆகாது? மழை தண்ணி உள்ள போகாது. அப்ப அந்த தேவதை கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்பட மாட்டாங்களா? இத எப்ப சொல்லிக் குடுக்குறது? 4த், 5த்ல சொல்லிக் குடுக்கணும். இஸ் அ தேவதைன்னு காமிக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு நீ கஷ்டத்த குடுக்குற. ஹவ் கேன் யூ ஹேவ் அ ஹேப்பி லைஃப்? எல்லா தேவதைகளுக்கும் கஷ்டத்த குடுத்துட்டு, உன்ன அடிக்ஷன். இதுக்கு அடிக்ஷன், அதுக்கு அடிக்ஷன் எல்லாம் அந்த தேவதைகள்லாம் கஷ்டத்த குடுத்துட்டு, ஹவ் கேன் யூ ஹேப்பி லைஃப் நாம புரிஞ்சுக்குவோம். ஐய்யய்யோ! நம்ப அலர்ட்டா வாழணும். அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணணும்? நம்ம மீனிங்குள்ள போலாம். இப்ப என்ன ஸ்லோகம் 11 மீனிங் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சகஸ்ராக்ஷ. 11வது மந்திரம். ஃபர்ஸ்ட் வேர்டு அவதத் யதனுஷ்வகும் சகஸ்ராக்ஷசதே ஸ்ருதே. சகஸ்ர அக்ஷ அப்படின்னு என்ன? 1000 கண் உடையவர். ருத்ரனுக்கு 1000 கண்களாம். சகஸ்ராக்ஷ அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 கண்ணுடைய 1000 சிவலிங்கம் ஒரே சிவலிங்கத்துல இருக்கு அப்படிங்கிறது வாச்சியார்த்தம். லட்சியார்த்தமா என்ன சொல்றாரு? என்கிட்ட இருந்து எவனும் தப்ப முடியாது. அதுதான் ருத்ரனுடைய பாயிண்ட். இது நீங்க லிங்கமா வச்சு சகஸ்ரலிங்கம் வழிபாடு எல்லாம் பண்றோம். அதெல்லாம் என்னது? வாச்சியார்த்தம். வாட் இஸ் லட்சியார்த்தம்? எவனும் என்கிட்ட தப்ப முடியாது. 1000 கண்கள் உடையவன் நான்கிறார். யார்? ருத்ரன். அபராசக்தி. என்ன சொல்றது? பெரிய சக்திய சொல்றாரு. அடுத்தது ஷதே சுதே.
ஷத இஷுதே. அதாவது அம்பார தூணி. சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பார துணி தான் வச்சிருப்பாங்க. அம்பார துணிங்கிறது அந்த அம்பெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ். முதுகு பின்னால தொங்கிட்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒண்ணு தான் இருக்கும். இவரு என்ன சொல்றாரு? "டேய் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? சதம் சகஸ்ர கண்ணு 100 அம்பார துணி வச்சிருக்கேன் நானுங்கிறாரு." என்ன அர்த்தம்? 100 அம்பார துணி வச்சு சாதாரணமா இருக்கிறது ஒரு அம்பார துணி. இவரு என்ன சொல்றாரு? 100 அம்பார துணி. அந்த அம்பாரத்துல இருந்து என்ன இருக்குது? வில்லு இருக்குது. அதாவது அ அது ஒரு வரம் இருக்குங்க. நீங்க புராணங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப அர்ஜுனனுக்கெல்லாம் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தார். அந்த மாரி பெரிய பெரியவங்கலாம் பெரிய பெரிய வில்லாளிகள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அதுலருந்து எடுக்குறாங்க இல்லைங்களா? எடுத்து இப்போ ஒரு 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 10, 20 கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ போர்க்களத்துல இறங்கியாச்சு. உட்டா அம்பு போயிரும். நம்மள விட்டு போயிரும். 2வது எடுத்து விட்டா போயிரும். இப்ப 20 கொண்டாந்தாரு. முடிஞ்சு போச்சு. இப்ப இப்ப வந்து கீழ குமிஞ்சு இப்ப தேர்ல வச்சிருக்கலாம். எடுத்து நீங்க கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ள அவன் நம்மள விட்டுருவான். சரி, சரி, சரி. ஏன்னா போர்க்களத்துல க்ஷணம் தப்புனா மரணம். அப்போ எடுத்து எடுத்து உடறக்கும்போது, இங்க இருக்கிறதுனால அவனுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா அதுல அத அத குமிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத சூழ்நிலை போரில் வரும். அப்ப அதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்து, மந்திரத்த குடுத்து, தவ வாழ்க்கை வாழ்ந்து, அப்படி தீந்து போனாலும், அது தானா உள்ள வரும். அதாவது தீந்து போக போக அது பாட்டுக்கு ஆ மலை போல அது ஒரு ஒரு இடத்துல சொல்லுவா. விருட்சத்தைப் போல பொழியுமாம் அந்த அம்பாறை தூணியில. ஒரு அம்பாரத்த வச்சிருந்தே இந்த விளையாட்டு. இவரு என்ன சொல்றாரு, "டேய் என்கிட்ட 100 அம்பார வச்சிருக்கேன். அம்பு எடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானு? வீசிக்கிட்டே இருப்பேன்." அதான் அர்த்தம். "சதே சத இஷுதே." அதுதான் என்னது? சதே ஷுதே. குறையாமல் எடுக்க எடுக்க என்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது தனுஸ்துவம். தனுகு துவம். நீங்கள் தனுகு அவதத்ய தளர்த்தி விட்டு அந்த நான் வில்ல தளர்த்ததுனாங்க, அந்த நான் இருக்கு இல்லையா? அத தளர்த்திட்டு, துவம் தனுகு அவதத்ய அந்த வில்லினுடைய நாணை தளர்த்தி விட்டு, அந்த நாண கொஞ்சம் தளர்த்திருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? முக்கா எதனுடைய முக்கா? நிஷீர்ய அதாவது மு ய முக்கம்னா முக்கம்னா அந்த அம்புனுடைய முக்கங்கள் ஷார்பன்ட் எண்ட் அத நுனிகளை நிஷீர்ய மழுங்க செய்யுங்க. எதனுடைய? ஷல்யானா. ஷல்யானா அம்பு. அம்புகளுடைய நுனியை நிஷீர்ய மழுங்க செய்யுங்க. ரொம்ப ஷார்ப்பா வச்சு அடிக்காதீங்க. என்ன வேண்டுதல்? ஏன் நான் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா அத வச்சு அந்த பாவத்த கழிக்கிறதுக்காக எனக்கு வர துக்கங்கள் ரொம்ப ஷார்ப்பா வர வேண்டாம். கொஞ்சம் நானும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கங்க. அந்த அம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழுங்கிக்கிங்க. அதுல வேணா உடுங்க. இறைவன்ட்ட வேண்டுறோம். அப்டின்னா என்ன அர்த்தம்? பாப்ப க்ஷயம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டத்த பார்த்து கம்மியா குடுங்க. இருக்கிற பாவத்தையெல்லாம் தலைக்கு வர்றத கொஞ்சம் எனக்கு கஷ்டத்த கொஞ்சம் குறைச்சு குடுங்க. கஷ்டமே நான் செஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் அனுபவிக்கணும். ஆனா கொஞ்சம் என்ன பண்ணு, அந்த அதுல ஆக்ட் ஆக்ட் அந்த வேர்ட்ஸ் பாருங்க. அம்ப கொஞ்சம் ஷார்ப்பன கொஞ்சம் மழுங்கு பண்ணிருங்க. அப்புறம் அந்த நாண வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா ஏன்னா நான் டைட்டா இருக்க வரைக்கும் ஃபோர்ஸா வரும். ஸ்பீடா வரும். நான் கொஞ்சம் தளர்ந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா வரும். அப்ப வர்ற துக்கங்கள் ரொம்ப ஸ்பீடா வந்தா என்னால தாங்க முடியாது. ரொம்ப ஷார்ப்பா வந்தாலும் என்னால தாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதான் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் அப்படி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு அதான் அர்த்தம். கொஞ்சம் பார்த்து என் மேல அம்புடுங்க. சல்யானம் நுனிகளை சல்யானா முக்கா அம்புகளுடைய முனிகளை நிஷீரிய நிஷீரியனா இப்படி தேய்ச்சு மழுங்கு செய்யறதுங்க. மழுங்க செஞ்சுருங்க. அப்புறம் சிவக நக எங்களுக்கு மங்களத்தை கொடுங்கள். நான் வந்து இப்படி மோட்ச பாதையில போயிட்டு இருக்கேன். மங்களத்தை பெறணும்னு போயிட்டு இருக்கேன். அதுல பெறுவதற்கு தடைகளாக இருப்பதுகளை நான் கழிச்சுத்தான் ஆகணும். அந்த பாவங்கள் வந்து கழிக்கும்போது,
கொஞ்சம் நாண தளர்த்தி விட்டு, கொஞ்சம் வில்ல வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிடலாம அனுப்பிச்சு, என்னுடைய பாப்பத்தை எல்லாம் கழிச்சு, எனக்கு எத குடுங்க? மோட்சத்தை, மங்களத்தை, ஆனந்தத்தை, ஆனந்த பிராப்தி. துக்க நிவர்த்தி அடையணும்னா, என்ன நடுவுல தடையா இருக்கிறதாரு? நான் செஞ்ச பாவம். அத நான் கழிச்சு தான் ஆகணும். ஆனா கஷ்டம் வந்து தான் கழிச்சு தான் நான் அந்த பாதைக்கு போக முடியும்னா, பாத்து. சுமனா, அதுக்கு என்ன வேணும்? சிவ மங்களத்துக்கு என்ன வேணும்? சுமனா. என்ன வேண்டுதல் பாருங்க. அதுக்கு என்ன வேணும்? குவாலிஃபைடு மைண்ட் வேற வேணும். அதையும் குடுங்க. அத பெறதுனால, அது ஏன் எனக்கு இந்த குவாலிஃபைடு மைண்ட் வரல? பிக்காஸ் ஆஃப் மை பாப்பம். சோ, அந்த நல்ல மனது பாப்பத்தை கழித்து, நீங்க கஷ்டத்த குடுத்து தான் பாப்பத்த கழிக்க முடியும். அத நான் ஒத்துக்கிறேன். அத குடுங்க. ஆனா, பாத்து கொஞ்சம் குடுங்க. கொஞ்சம் நான் தாங்குற மாரி கொஞ்சம் குடுங்க. நான் எத எத நோக்கி போகணும்? மோட்சத்த நோக்கி போகணும். அதுக்குண்டான தடைகளை நீக்குங்க. அந்த மோட்சத்துக்கு போறக்கு மனம் எப்படி இருக்கணும்? சுமனா பவ. என் மனம் சுமனா பவ. அப்படி இருப்பதற்கு பவ மீன்ஸ் மே யூ மேக் மை மைண்ட் குவாலிஃபைட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் சாஸ்திரா அண்ட் டு கெட் மோக்ஷா. அதான் இந்த இடத்துல பாயிண்ட். विज्यन्तनु कपर्दिनो विषल्योपानवागुम् उत अनेशन्नश केशव आपुरस्य निशङ्कतिः கபர்தினக தடைமுடி தரித்த பரமேஸ்வரன் ஜடாமுடி. ஜடாமுடிங்கிறது ஏன் சிவனுக்குன்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில் அவர் கைலாசத்தில் இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் எல்லாம் என்னது? ஜடாமுடி. அவருடைய முடி அது. அவர் கைலாசத்துல இருக்காரு. அந்த மவுண்டன் பார்த்திருக்கீங்க. நம்ம போனவங்களுக்கு தெரியும். அப்படியே மவுண்டன் எப்படி இருந்தது? தொடர்ச்சியா இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அவருடைய ஜடாமுடிக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட். அதெல்லாம் அவருடைய ஜடாமுடி. இப்ப மவுண்டன்ல இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட் தொடர்ச்சியா இருக்கிறது அவருடைய ஜடாமுடின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இருக்கு. ஜடாமுடிங்கிறது அ அந்த மாஸ் ஆஃப் ரெயின் கிளவுட்ஸ் மழை பொய்கிற கிளவுட்ஸ் ரெயின் ரெயின் கிளவுட்ஸ்ன்னு சொல்லு பாத்தீங்களா? மழை பெய்யற கிளவுட். சும்மா எத்தனையோ கிளவுட் இருக்கு. அது இல்ல. அந்த 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 மேகங்களுடைய அடுக்கும் பாருங்க, அந்த ஜடாமுடைய ரூபத்துல இருக்கும். அப்படியே வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு. அதையும் நம்ப சிம்பாலிக் ரெப்ரசன்டேட்டா சொல்லுவோம். இந்த மழை அதாவது அதிகமாக மழையை கொடுக்கக்கூடிய ஆ கிளவுட்ஸ ஜடாமுடியா ஈஸ்வரன் சிவபெருமான்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஃப்ளரிஷிங் ஃபார் த பூமி. ஜடாமுடிக்கு சொல்றேன். கபர்த்தினகனா ஜடாமுடி தரித்த கபர்த்தினக பிரதமா விபூதி ஃபர்ஸ்ட் பெர்சன். யார் அவரு? ஜடாமுடி உடைய சிவபெருமான். 2வது வேர்டு கபர்தி தனுகு விஜ்யம். தனுகுனா வில்லு. விஜ்யம்னா நான் அற்றதாக. உங்க வில்ல நான் இல்ல. விஜ்யம்னா அற்றதாக. வித்தவுட். விஜ்யம் மீன்ஸ் வித்தவுட். என்ன தனுல? தனுகு வில்லில் நான் அற்றதாக. விஜ்யம்னா வித்தவுட் நான். அந்த இழுத்து கட்டம்ல அந்த நான் கயிறு இல்லாத வில். பாணவாம் விஷல்யக உத. பாணவான். பானங்களைனா ஆயுதங்களை தாங்கியிருக்கிற அம்பான தூணிக்கு இன்னொரு பேரு பாணவான். பாணவாம். அந்த அம்பார தூணி உத விஷல்யக அங்கு பானமற்றதாக இருக்கட்டும். உங்களோட அம்பார துணியில அம்புகள் இல்லாமல் இருக்கட்டும். உங்களுடைய வில்லுல நானு தளர்வாக இருக்கட்டும். அப்படின்னா குடுக்குற கஷ்டத்த ஏன்னா 2ம் தான் நமக்கு கஷ்டம் குடுக்க போகுது. நான் இருக்கா இருந்தா ஸ்பீடா வரும். வில்லு ஷார்ப்பா இருந்தா குத்தும். ரொம்ப ஷார்ப்பா குத்தும். ஸ்பீடா வர்றது நான்னால தான் ஸ்பீட் ஆஃப் த அம்பு. சோ ஸ்பீடா வர்றது, ஷார்ப்பா வர்றது. 2ம் என்ன பண்ணி குடுங்க எனக்கு வாழ்க்கையில. ஏன்னா 2ம் தான் என்னோட பாப்பத்த கழிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ். அத 2யும் கொஞ்சம் பார்த்து
கஷ்டத்த கொஞ்சம் தாங்குற மாரி குடுங்கன்னு அர்த்தம். குறைத்து குடுங்கள் அப்படின்னு நமக்கு வேண்டி கேட்கிறோம். அச்சா உத. அநேஷன்னஸ்ய ஏஷவ. அநேஷன். அநேஷன்னா துன்புறுத்தும் அஷ்ய இவருடைய இஷவக அம்புகள் அநேஷன் துன்புறுக்கும் சக்தியை இழந்து விடட்டும். அஸ்ய அவருடைய இஷவக அம்புகள் அநேஷன் துன்புறுத்தும் சக்தியை இழந்து விடட்டும். அஸ்ய அவருடைய நிஷங்கதிகி அவர் கத்தி வச்சிருக்காரு. அந்த கத்தியினுடைய உரை ஆபுகு. ஆபுகுனா விலகாமல் இருக்கட்டும். அந்த கத்தி உரைக்குள்ளே இருக்கட்டும். கத்தி உரைய விட்டு வெளியில வர வேண்டாம். அந்த கத்தி அவருடைய கத்தி எங்க வச்சிருக்காரு? உரைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அது ஆபுகு விலகாமல் இருக்கட்டும். கத்தியினுடைய உரையிலேயே இருக்குன்னா என்னை வந்து கத்தி பாதிக்காமல் இருக்கட்டும்னு அர்த்தம். உரைக்குள்ளேயே கத்தி இருந்தா என்பது நம்மள பாதிக்குது. எதுக்கு இப்படி கேட்கறது? குடுக்கிற நான் செய்த பாபத்தை க்ஷயம் செய்பவராக ருத்ரன் இருக்கிறார். அப்ப கஷ்டத்த குடுத்துதான் பாப க்ஷயனாகும். இதுல இருந்து என்ன தெரியுது வாழ்க்கையில? 50% பாப்பத்த எடுத்துட்டு வந்துதான் எல்லாரும் பொறந்திருக்கோம். சில பேர் நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்கிறது, அவங்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அ நம்ம தான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறோங்கிறது பெரிய மென்டல் சிக்னஸ் அது. யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் தட். எப்ப பாரு கம்பேரிசன். அவங்கலாம் நல்லா இருக்காங்க. நான் தான் கஷ்டப்படுறேன். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. நமக்கு தான். பேசிக்கா ஒரு லாஜிக் புரியுறதில்ல. 50% உன் பாப்பத்தை நானும் அனுபவிச்சாகணும், அவங்களும் அனுபவிச்சாகணும். என்னன்னா, நான் பார்க்குற காலகட்டத்துல அவங்க அந்த மேபி பாபத்த கழிச்சுட்டு புண்ணியத்த அனுபவிக்கிற காலத்த நீங்க பார்த்திருக்கலாம். சோ ஒரு மனிதனுடைய ஜட்ஜ்மென்ட் போடணும். அவங்க எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் பிறந்ததில் இருந்து இறக்கிற வரைக்கும் தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஜட்ஜ்மென்ட் போடணும். கால்குலேஷன் எப்படிங்க பண்ணணும்? அந்த மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தான் 50% பாப்பம், 50% புண்ணியம்ங்கிறது முதல்ல லாஜிக் புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் பிறந்ததிலிருந்து இறக்கறக்குள்ள 2யும் கழிச்சாகணும். 50% புண்ணியத்தையும் கழிப்பான், 50% பாப்பத்தையும் கழிப்பான். நானும் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் 50% புண்ணியத்தை கழிக்கிறேன், 50% பாப்பத்த கழிக்கிறேன். அப்புறம் எப்படிங்க கம்பேர் பண்ணி அவங்கலாம் நல்லா இருக்காங்க? நீங்க பார்க்கிற கண்ணு நொல்ல கண்ணுல பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஏன்னா, நான் தான் நேத்தே சொன்னேனே, நீ எப்படி சஞ்சலமான மனதுடன் உலகை பார்க்கிறாயோ, உலகம் உனக்கு அப்படித்தான் தெரியும். அவங்க எந்த கண்ணாடி போட்டுட்டு இதத்தான் ஈஸியா ஒரு வேர்டு நம்ம ஊர்ல எவ்வளோ இது மஞ்ச கண்ணாடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளு. இதுதாங்க நேத்து நம்ம படிச்சதே. எவ்வளோ ஒரு சின்ன பழமொழி கொண்டு வராங்க பாருங்க. நீ எப்படி இருக்குது? நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் என்ன தெரியும் உலகம்? உன் கண்ணுக்கு தெரியும். நீ சஞ்சலமுடையவளாக இருந்தால் உலகம் உனக்கு சஞ்சலமுடையதாக தோன்றும். நீ அமைதியானவளாக இருந்தால் உலகம் அமைதியை உலகம் உலக அமைதியாக தெரியும். உலகம் எப்படி இருக்குங்கிறது என்னை பொறுத்தது. சோ நம்ம கஷ்டப்படுறோம். அப்புறம் இந்த ஒரு லாஜிக் தெரியாதனால என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? சைக்காலஜி எப்படி தெரியுங்களா பாதிக்கும்? இந்த அறிவு இல்லாதனால. ஏன்னா நம்மளும் நம்ம கஷ்டத்தைப்படுறோம். அதே மாரி அவங்களும் 50% பாப்பத்த கஷ்டமா சிவபெருமான் ருத்ரனாக வந்து கொடுத்துதான் அவங்களும் வாழ்க்கை ஓட்டி ஆகணும். அனில் அம்பானியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நானும் அதே மாரி ஒரு ரோட்ல போற பிச்சைக்காரனா இருந்தாலும், உங்களுக்கு பார்த்தா நீங்க பார்க்கிற சமயத்தில் அவன் ரொம்ப கஷ்டமாடுற மாரி உங்க கண்ணுக்கு தெரியும். ஒருத்தன் ஆடி கார்ல போறான்னா, அந்த நீங்க பார்க்கிற சமயத்தில் அவன் ஆ ஆனந்தத்த அனுபவிக்கிற மாரி தெரியும். உடனே என்னன்னு முடிவு பண்ணிருது? பிறந்ததிலிருந்து அவன் பிச்சைக்காரன் கஷ்டத்தையே படுறான். அவங்க பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் ஆடி கார்ல போறவங்க சுகமா இருக்கிறாங்க. முட்டாள்தனம். மேத்ஸ்ல வீக்கு. இந்த கணக்கு போட்டீங்கன்னா, மேத்ஸ்ல நீங்க 100க்கு 100 வாங்கியிருக்கலாம். இன்ஜினியரா கூட ஆயிருந்திருக்கலாம். ஆனா இந்த கணக்குல வீக்கு. ஏன்னா, நீங்க பார்க்கிற சமயத்துல இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிர்றோம்? அதனால தான் சொல்லுவோம் அடிக்கடி, யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. நீ நினைக்கிற ஜட்ஜ்மென்ட் முடிக்கிற நேரத்துக்கு அவங்க மாறி இருப்பாங்க. ஏன்? அடுத்த க்ஷணம் என்ன ஆயிட்டு இருக்கும்? பாப புண்ணியம் இப்ப காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க ஒரு நாள் பாபத்தையே அனுபவிக்கிறீங்க. அதுதான் அடிக்கடி சாஸ்திரம் சொல்லும். எந்த ஒரு மனிதனும்
பிறவியிலிருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் துக்கத்தை மட்டும் அனுபவிக்கிறவங்கிறது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதே மாரி ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறக்குற வரைக்கும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்கிறதும் கிடையவே 50% புண்ணியம், 50% பாவம். இட்ஸ் த யுனிவர்சல் லா. இது புரிஞ்சுக்கல என்ன நினைக்கிறது? சைக்காலஜி அதான் சொன்னேன் பாருங்க. எப்ப வாய திறந்து பேசினாலும், எனக்கு அதுல கஷ்டம், நான் இதுல கஷ்டம், நான் இதுல தாண்டி வந்தேன், அத அப்படி தாண்டி வந்தேன், இப்படி அகங்காரம். எனக்கு கஷ்டம், இணையாட்ட கஷ்டம் இந்த உலகத்துல யாருமே படலை. அது லேடீஸ் தான். ஜென்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசுறதே இல்ல. லேடீஸ்க்கு இது அவார்டு குடுக்கலாம். என்னையாட்ட கஷ்டம் இந்த உலகத்துல யாருமே பட்டதில்லை. எங்க பிறந்த வீட்ல இப்படி, புகுந்த வீட்ல அவங்க இப்படி, இவங்க இப்படி, சூழ்நிலை இப்படி, நான் அவங்க இப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி விட்டுட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி அதையெல்லாம் அப்புறம் பாருங்க, அந்த அகங்காரம் டக்குன்னு அதையெல்லாம் தாண்டி நான் வந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? ஏன் நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டியா? ஒரு புழு ஒரு 5 சென்டிமீட்டர் தாண்டி போறக்கு, வாழ்க்கைய பயணம் வச்சு என்ன சொல்றது? ரிஸ்க் வச்சு தான் தாண்டி போயாகணும். ஒருத்தன் கால எடுத்து மிதிச்சானா செத்து போயிரும். அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கிருந்து அங்க போகுது. எவ்வளோ முயற்சி எடுத்து அந்த பாடிய நெகுத்துது. அ கண்ல பார்த்தா ஏங்க அறிவு வர வேண்டாம்? நான் தான் கஷ்டப்பட்டேன். அது பாருங்க, அவங்க சொல்லும்போது பார்க்கணும் ஒருத்தரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், ஏத்த மாரி இருக்கவங்களுக்கு நான் கேட்கிறேன். உங்க கஷ்டத்த உட்கார்ந்து கேட்கறக்கு ஏத்த மாரி இருக்கவனுக்கு என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? அவங்கள ஏங்க கொலை பண்றீங்க? யோசனை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் ஷேர் பண்ணுங்க. நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன். அதோட நிறுத்த மாட்டாங்க. அத நான் இப்படி எல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்படி நான் என்னோட கல்யாண வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்த தாண்டி இன்னைக்கு டைவர்ஸ் இல்லாம உட்கார்ந்துருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்க இத்துணூண்டு விஷயத்துக்கே கஷ்டப்படுறாங்களாம். என்ன தெரியுது? என்னுடைய அகங்காரம். நான் கஷ்டப்பட்டேன், அத தாண்டிட்டேன். அது எது உள்ள இருந்து யார் ஆடிட்டு இருக்கிறா? அகங்காரம். ஐ ஆம் கிரேட். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த காலத்து குழந்தைகளுக்கு குடுத்தா, அது நம்மளோட சூப்பரா வாழ்ந்து காமிச்சிரும். இப்ப இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்ப வாழ்ந்த சூழ்நிலை, இந்த காலத்து குழந்தைகளுக்கு இல்ல. தேவையில்லாத சூழ்நிலை வேற போய் மாட்டிக்குது. நம்ப ஸ்கூல்ல படிக்கும்போது எது விஷயங்கள் செல்போன் பிரச்சனை இல்ல. எதுவுமே கிடையாது. அந்த வாழ்க்கையை இந்த காலத்து குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைக்கு குடுங்க. அந்த பேரண்டிங் நமக்கு கிடைச்ச பேரண்டிங் இந்த காலத்து பேரண்ட் குழந்தைகளுக்கு குடுங்க. நம்மள விட அது நல்லா பொழைக்கும். பிரச்சனை அங்க இருக்குது. இது அப்படி பார்க்க தெரியுதுல்ல. நான் எல்லாம் தாண்டி வந்தேன். அது எத காமிக்குது? அகங்காரம். சோ, கஷ்டம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சிவபெருமான் ருத்ரனாக இருந்து, எல்லா மனிதர்களுடைய பாப்பத்தையும், கஷ்டத்த குடுத்து கழிக்கிறது யாரு? ருத்ரனே. அவரு எனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரா? சில பேத்துக்கு மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, "ஏன் சாமி நீ அப்படியே ஓடு சாமி" அப்படி விட்டுருவாரா என்ன? இதெல்லாம் என்ன முட்டாள்தனம்! சோ என்ன சொல்றேன்னா, மத்தவங்கட்ட நெறைய பேர் நம்ம பேசுறத ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க? நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பேசுனா அப்படியே அல்வா மாரி இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலான்னு இருக்கு. சில பேர் பேசுனா ஐய்யய்யோன்னு காத பொத்திட்டு ஓடலாமே ஏன்? சுயபராணம். சுயபராணம் பாடப்படாது. இது அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்க என்னென்ன அவங்க சொல்லாம இருப்பாங்க அவ்வளவுதான். நீங்க யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்குலாம் என்ன தெரியுங்களா ஓடும்? பெருசா இவ தான் கஷ்டப்பட்டுட்டாளாட்டுருக்கு. என்னமோ நாம்பலாம் அப்படியே அ ப இதுல நின்னு வாழ்ன மாரி நெனைப்பாங்களா இல்லையா? நம்மள எவனாச்சும் மதிப்பானாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இத பேசணும், இத பேசக்கூடாதுங்கிற அறிவு இது இருந்துன்னா நான் வாய திறக்க மாட்டோம். இல்லைன்னா அவங்க என்ன நெனைப்பாங்க, இவ தான் பெரிய கஷ்டப்பட்டாளா? நான் அதுக்கு அவங்க சொல்லாம இருக்கனால அவங்க கஷ்டப்படலைன்னு அர்த்தமாங்க? நீங்க சொல்றதுனால உங்களுக்கு அதிகமான கஷ்டம்னு அர்த்தமாங்க? சிந்திக்கணும். செயல்படுறதுக்கு பேசுறதுக்கு முன்னால சிந்திக்கணும். சித்தம். இங்க தான் யாரு வேலை செய்யறது? சித்தம் இருந்தா, நம்ம இப்படியெல்லாம் பேச மாட்டோம். எது விவாகம் பண்ண தெரியும். நமக்கு பட்ட கஷ்டம் தான் அவங்களுக்கும். சோ, ருத்ரன்ங்கிறது கஷ்டத்த குடுக்குற தெய்வம்னா, சனி பகவான்ங்கிறது கஷ்டத்த குடுக்குற தெய்வமாக அல்ல. பாப்பத்தை க்ஷயம் பண்ண கூடியவர்கள். ஏன்னா, பாப்பத்த க்ஷயம் பண்ணுனா, அடுத்து என்ன வரும்? புண்ணியம். அதற்காக அவங்க என்ன பண்ணி குடுக்குறாங்க? பாப்பத்த க்ஷயம் பண்ணி குடுக்குறாங்க. டூ ஹேவ் அ ஹாப்பி லைஃப். வேதாந்த பாதைக்குள்ள வந்தீங்கன்னா, ருத்ரன் நம்மளுடைய பாப்பத்தை கண்டிப்பா அதனால வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் ருத்ரன் ஏன் சேன் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருமே சன்னியாசியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தாவா இருந்தாலும் அந்த பாதையில் போகாம இருக்கறதுக்கு நெறைய பாபத்த நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதை ருத்ர சாண்டிங் மூலியமாக அவரை வேண்டி சரணடைந்து கேட்பதின் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம்? அவருடைய வில்லினுடைய முனியையும் ஷார்ட் பண்ணிறலாம். அம்புனுடைய முனியையும் ஷார்ட் பண்ணிறலாம். அதுதான் அடுத்தது. அனேஷன் நிஷங்கரி கத்தியின் உரையிலிருந்து ஆபுகு விலகாமல் இருக்கட்டும். சோ ருத்ரனாரு கர்மபல தாத்தா ரூபேன நம்மளுடைய கர்மத்தை என்ன பண்றாரு அவரு?
தாத்தா. தர்மபல தாத்தா ரூபான. நியூட்ரலைஸ் திஸ் த பாப்பா. எப்படி எப்ப நியூட்ரலைஸ் பண்ணுவாரு? எப்ப நம்மனால அத முறைப்படி வாழ்ந்து, முறைப்படி வழிபாடுகள் செய்யும்போது பாப்பங்கள் க்ஷயமாகும். அத அண்டர்லைன் பண்ணிக்கணும் எப்பவுமே. அடுத்த மந்திரம் 13. या ते हेतिर्मीडुष्टमहस्ते बभूव ते धनुः तयास्मान् विश्वतः स्वमयक्ष्मयः परिभुज. परिभुज. மீடுஷ்டம. பக்தர்களின் இஷ்டத்தை அளிப்பதில் சிறந்தவரே. மீடுஷ்டம. பக்தர்கள் எதை கேட்கிறாங்களோ அதை அளிப்பவரே. சம்போதன பிரதமா இது. கே மீடுஷ்டம அப்படிங்கிற மாதிரி 8/1. மீடுஷ்டம தே உன்னுடைய கேத்திகி ஆயுதங்கள் யா எதெல்லாம் வச்சுது எவையெல்லாம் உண்டோ ஹஸ்தே உன்னுடைய தனுகு. ஹஸ்தேன கையில். தேன உம்முடைய. ஹஸ்தேன கையில். தனுகு வில். பபுவ எது உள்ளதோ. அயக்ஷ்மயா. அயக்ஷ்மயா நோய் தராத. நோய் தராத. நோய் கொடுக்காத. தயா அவற்றால். தயா not தயா தயா. திருத்தியா அவற்றால். துவம் நீங்கள். அஸ்மானு எங்களை. விஸ்வதக. விஸ்வதஸ்வ இருக்குல்ல அத விஸ்வதக. விஸ்வ தக. தஸ் இருக்கு தக. விஸ்வதஸ். எல்லா தீமைகளில் இருந்தும். ஆல். விஸ்வ மீன்ஸ் ஆல். கஷ்டம். பரிபுஜ. எப்பொழுதும் எங்கும் அப்படின்னு அர்த்தம். பரி ஆல் அரவுண்ட் பிளேசஸ். அதான் எல்லா இடத்திலும் எப்பொழுதுன்னு அர்த்தம். பரிபுஜன காப்பாற்றுங்கள். காப்பாற்றட்டும். எது உங்க கையில் இருக்கிற மீடுஷ்டமன் கூப்பிடுறாரு இறைவா. அதாவது நீங்க இறைவன் கேட்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் எது எது கேட்கிறாங்களோ அதை கொடுக்கிற இறைவா. அவ்வளவுதான். அதுக்கு மீடுஷ்டம்னா கூப்பிடுறாரு. ருத்ரனேங்கிற மாதிரி மீடுஷ்டம கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உம்முடைய ஆயுதங்கள் எது எது இருக்குதோ. உம் கையில் எது எது இருக்குதோ. உன்னுடைய ஆயுதங்கள் உன் கையில் எது எது இருக்குதோ அத வச்சு இப்ப எனக்கு என்ன வருது? நோய்கள். அயக்ஷ்மா அந்த நோய் வராமல். அது பாருங்க அஸ்மானு தனியா பிரேயர் இல்ல. கூட்டு பிரார்த்தனை. எங்களை உலக மக்களையும் கேட்கிறார். பிரேயர் கேட்கிறோம். நம்ம இறைவன்ட்ட கேட்கிறோம். இது தெரிஞ்சு ருத்திரம் படிக்கல தெரியாம படிச்சாலும் என்னதான் அர்த்தம்? எல்லாற்றையும் உலகத்தில் இருக்க சர்வே பவந்து சுக்கினகா. சர்வே சந்து நிராமயாக. அது நிராமயாக. அனைவரும் சர்வே பவன் எல்லாரும் நோயற்றவர்களாக இருக்கட்டும். நிரா ஆமயன நோய். நிராமயா மயாகா ப்ளூரல். எல்லாரும் நோயற்றவர்களாக இருக்கட்டும் சொல்றேன் பாத்தீங்களா? க்ளோசிங் பிரேயர் அதான் இங்க வருது. இங்க என்ன சொல்றாரு? அஸ்மான் எங்களை விஸ்வத்தக தீமைகளிலிருந்து அயக்ஷ்மா நோய்களிலிருந்தும் எப்பொழுதும். அதாவது
எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நோயிலிருந்து அர்த்தம். இப்போ விஸ்வத்தகங்கிற அந்த மாதிரி போகும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்த நோய் இன்னொருத்தருக்கு வரப்போறது இல்ல. அப்போ எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் என்ன வேர்டு பாருங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நோய்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வருதே. அதிலிருந்து காப்பாற்று. எது? உன் கையில் இருக்கிற ஆயுதங்கள் மூலியமாக எங்களை காப்பாற்றுன்னு வேண்டுதல். அடுத்தது 14. நமஸ்தே அஸ்வாயுதாய நததாய திருஷ்ணவே உபாப்யாமுததே நமோ பாகுப்யாம் தவ தன்வனே. 14வது திருஷ்ணவே அப்படின்னா ஸ்ட்ராங், திடமானதும். அநாததாய ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனா அடிப்பதற்கு தயாராக இல்லாத, தாக்குவதற்கு தயாராக இல்லாத. அநாததாய தே உம்முடைய ஆயுதாய ஆயுதாய ஆயுதத்திற்கு ஆயுதாய நமக. ஆயுதாய நமக. ஆயுதத்திற்கு நமஸ்காரம். அஸ்து இருக்கட்டும். அஸ்து அஸ்து தான் அங்க அந்த பாஷை. அஸ்துவாயுதாயானாததாய அதான் பிரிக்கிறேன். அஸ்து ஆயுதாய அடுத்தது உத மேலும். அந்த உபாபியாம் மூத்தெல்லாம் இருக்கிறது உத ஒளிஞ்சிருக்குதாங்க. மேலும் தே உம்முடைய உபாபியாம் இரண்டு. உபா மீன்ஸ் இரண்டு. உபாபியாம் இரண்டு என்னது? பாகுபியாம். அந்த வேர்டு தள்ளி நிக்குது. உபாபியாம் உத தே நமக பாகுபியாம் கைகளுக்கும். தவ உம்முடைய தன்வனே உங்களோட கைகளுக்கும் பாகுபியாம் தவ உங்களுடைய தன்வனே வில்லிற்கும் தனு வில்லிற்கும் நமக. கிருஷ்ணவே திடமானதும் அநாததாய அடிக்க சித்தமில்லாத தே உம்முடைய ஆயுதம் ஆயுதாய ஆயுதத்திற்கு நமக நமஸ்காரம். அஸ்து. அடுத்த செகண்ட் லைன் உத மேலும் தே உம்முடைய உபாபியாம் இரண்டு பாகுபியாம் கைகளுக்கும் உம்முடைய தன்வனே வில்லிற்கும் நான் தான் சொன்னேன் அங்கத்துக்கும் நமஸ்காரம் ஆயுதத்திற்கும் நமஸ்காரம். அப்படிங்கிற என்ன பர்பஸ்ங்கிறது நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன். இந்த ஸ்லோகத்தினுடைய இதுதான் சொன்ன மந்திரத்தினுடைய. அடுத்தது 15வது பரிதே தன்வனோகே தேரஸ்மாருணக்து விஸ்வதः அதோய இஷுதிஸ்தபாரே அஸ்மன்னிதே கீதம். தே உம்முடைய பரிதே தன்வனக வில்லின் கேத்திகி
அம்பாகிய ஆயுதம். அம்பாகிய ஆயுதம். அஸ்மானு எங்களை. விஸ்வதக எல்லா எல்லா புறத்திலும், எல்லா இடத்திலும் இருந்து. ஃப்ரம் ஆல் சைட்ஸ்ன்னு அர்த்தம். விஸ்வதக. பரிவிருணக்து துன்புறுத்தாமல். பரிவிரணக்து ருணக்து துன்புறுத்தாமல் விலகி செல்லட்டும். அத்தோ மேலும். தவ உம்முடைய. இஷுதிஹி. இஷுதிஹி அம்பாரத்தூணி. இஷுதிஹி அம்பாரத்தூணி. யக எதுவோ. தம் அதை. அஸ்மாத்து எங்களுடைய. வாரே அப்படின்னா எப்பவுமே குரூப் ஆஃப் எனிமீஸ்ன்னு அர்த்தம். மனதில் இருக்கிற எனிமீஸ்னா எப்பவுமே மனதில் இருக்கிற ஷட் ரிபுகு அதுதான். அது ஆரே. நிதேகி. நீ தேகி. அஸ்மானு நிதேகி. நீ தேகி. அதற்காக யூ பிளேஸ் தட். அந்த அம்புகளை மனதில் இருக்கிற எனிமிகளை அழிக்கிறதுக்காக வையுங்கள் அர்த்தம். நிதேகின யூ ப்ளீஸ் வைத்து விடுங்கள் அர்த்தம். அதாவது இப்போ ஒரு சமஷ்டி பிரார்த்தனை. கம்யூனிட்டி பிரேயர். ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப நாள் கம்யூனிட்டி ஹால்ங்கிற மாதிரி கம்யூனிட்டி பிரேயர். ஏன்னா அதனோட வேல்யூ எப்பவுமே அதிகம். எனக்காக வேண்டுவதை தவிர வேண்டுவதுங்கிறத விட ஒரு குரூப் மற்றவங்களுக்காக உலகத்துல சர்வே பவந்து சுக்கினாக சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கட்சி துக்கமா பவேத். இது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அபிரிதமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்க என்ன லாஜிக்? இப்போ எனக்காக வேண்டது தவறுன்னு நான் சொல்லவில்லை. நீ உலக மக்களுக்காக நீங்க வேண்டீங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சுக்கினகா நிராமையாக நோய் இல்லாமல் இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கு வேண்டும் போது அது என்னவா மாறும் உங்களுக்குள்ள? புண்ணியம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நானும் அதுக்குள்ள வந்துடுறேன். அது ஒரு பாயிண்ட். 2வது மத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுங்கிறது அந்த அதுக்காக பிரேயர்ங்கிறது என்னது? புண்ணியம். என்டையர் கம்யூனிட்டி தட் இஸ் த பெனிஃபிட். இந்த சமஷ்டி பிரார்த்தனைங்கிறது அவ்வளவு பெனிஃபிட் ஆனது விஷயம். அப்புறம் என்டையர் கம்யூனிட்டியை பாதுகாக்கிற சக்தி இன்டைரக்டா என்ன சொல்றோம்? இறைவா உங்ககிட்ட இருக்கு. யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி. எனஃப் வெப்பன்ஸ் வித் யூ டு ப்ரொடெக்ட். கம்யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு அரசர்களால முடியாது. ஒரு தனி மனித அனஸ்தனாக இருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியாது. அவனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அவனோட சக்தியில ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவனால வேலை செய்ய முடியும். ஆனா நீ எப்படி அபிரிதமான சக்தி படைத்தவன்? உன்னால மட்டும்தான் டோட்டல் சமுதாயத்தை
காப்பாற்ற முடிகிற சக்தி உங்கட்ட இருக்கிறதுனால, நான் என்ன பண்றேன்? அதை உன்னிடம் கேட்கிறேன். இதுதான் அர்த்தம். அந்த சக்தி உங்கட்ட இருக்கு. இப்ப பணம் கையில காசு இல்ல. யார்ட்ட போய் கேட்போம்? பிச்சைக்காரன்கிட்டயா? இந்த காலத்துல பிச்சைக்காரங்க நெறைய பேங்க் அக்கவுண்ட்ங்கிறாங்க. பணம் இருக்கவன்ட்ட என்ன பண்ணணும் நம்ப? எது இருக்குதோ அவங்ககிட்ட தான் போய் அவன கேட்க முடியும். அரிசி இருக்கிறவங்ககிட்ட தான் அரிசி குடுன்னு கேட்க முடியும். அரிசி இல்லாதவன்ட்ட போய் நீங்க எப்படி அரிசி குடு சோ நீங்க பாருங்க, உலக மக்களை காப்பாற்று இறைவான்னு நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, அவர்ட்ட என்ன சொல்றீங்க? இன்டைரக்ட்டா என்ன சொல்றீங்க? அத்தன பேத்தையும் காப்பாற்ற சக்தி உங்கட்ட இருக்கு. அத பண்ணுன்னு இட்ஸ் a பியூட்டிஃபுல் வெர்ஷன் ஆஃப் த பிரேயர். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்துடைய பெருமையே. அனைவரும் நல்லா இருக்கணும். ஏன்னா, அந்த சக்தி இறைவன்ட்ட தான் இருக்கு. அப்ப அனைவரையும் காப்பாற்றும்போது நானும் உள்ள வந்துருவேன். பிரித்து நமக்காக எந்த வேண்டுதலையும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா, அகங்காரம் இருக்க வரைக்கும் அது விடாது. அகங்காரம் இருக்க வரைக்கும், ஐய்யய்யோ! நான் வேண்டலையே, என் புள்ளைக்கு வேண்டலையே, என் பையனுக்கு வேண்டலையேங்கிறதெல்லாம் என்ன பிரச்சனை? இறைவன்ட்ட பிரச்சனை கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தினுடைய வேலை அது. மாஃபியா லேடி. ஆச்சுங்களா? அதனால நீங்க வேண்டிக்கிறீங்க. ஓகே. அது தப்புன்னு நம்ம சொல்லல. ஆனா, உண்மையில அந்த அகங்காரத்த கடந்து நின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரேயரும் எது நீ உலக மக்களுக்காக வேண்டுறீங்களோ, அங்க நாமளும் என்ன ஆயிருவோம்? ஆட்டோமேட்டிக்கா இந்த பஞ்சபூத சரீரமும் உள்ள அடக்கம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.